சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் காணலாம். நிதிநிலையினுடைய புள்ளி விவரங்களை குறித்ததாக இல்லாமல் இந்த வெள்ளை அறிக்கை என்பது ஒரு வெற்று அறிக்கை என்றும், இந்த வெள்ளை அறிக்கையுடைய உண்மையான நோக்கம் இப்போது பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தாவேக அரசு தன்னுடைய இயலாமையை மூடி மறைக்கக்கூடிய உத்தியாக மக்களிடத்திலே கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு வகை தெரியாமல் தங்கள் கையை விரித்து தங்கள் இயலாமையை தெரிவிக்கக்கூடிய ஒரு எஸ்கேபிசம் என்று சொல்லக்கூடிய மக்கள் கோபத்திலிருந்து தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது என்பதை உணர்ந்து அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய அளவில் ஏற்கனவே இருந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசின் மீது பழி சொல்லி தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சியாகத்தான் இந்த வெள்ளை அறிக்கை என்ற பெயரிலே அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய வெற்று அறிக்கை இருக்கிறது என்று நான் கருத்தினை தெளிவாக தெரிவித்திருந்தேன். உதாரணமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்த வெள்ளை அறிக்கை கொடுப்பது என்பது ஏதோ தமிழ்நாட்டிலே நிதிநிலை விவகாரத்தில் இது முதன்முறை அல்ல. இதற்கு முன்பாகவே கூட பல முறை வெள்ளை அறிக்கைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது மூன்றாவது முறையாக வெளியிட்டிருக்கிறார்கள். 2001ஆம் ஆண்டு அன்றைய முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் பொறுப்பேற்ற போது அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டார்கள். 2021 கழகம் பொறுப்பேற்ற போது அன்றைய நிதியமைச்சர் பிடிஆர் அவர்கள் ஒரு நிதி அறிக்கை வெள்ளை அறிக்கை வெளியிட்டார்கள். இப்போது தாவேக அரசு மூன்றாவது முறையாக இந்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. 3 முறை இந்த வெள்ளை அறிக்கை கொடுத்திருந்தாலும் கூட, இந்த 3 முறை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ளை அறிக்கைக்குள்ள என்ன வித்தியாசம் என்பதை நாம் முதல்ல பார்க்கணும். 2001 அம்மையார் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே வெளியிட்ட அந்த வெள்ளை அறிக்கையை பார்த்தீங்கன்னா, அதற்கு முன்பாக இருந்த 10 ஆண்டு காலத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் அந்த வெள்ளை அறிக்கையுடைய காலத்தை எடுத்துக்கொண்டார். 10 ஆண்டு காலத்திலே தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கை குறித்து கொடுத்தார்கள். 91 இருந்து 2001 வரை, அதில் 91 இருந்து 96 வரை அவர்களுடைய ஆட்சி காலமாக இருந்தது. 96 இருந்து 2001 கழகத்தினுடைய ஆட்சி காலம். அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய நிதி செயலாளர் கூட அந்த நிதிநிலை இந்த வெள்ளை அறிக்கை வெளியிட்டில் அவருக்கும் அப்போது பங்கு இருந்தது. 2021 நம்முடைய கழகம் ஆட்சிக்கு வருகிற போது 15 வருஷங்களை நம்ம கணக்கில் எடுத்து 15 வருஷத்துக்கான நிதிநிலை அறிக்கை, அந்த வெள்ளை அறிக்கையை நம்ம கொடுத்தோம். 2006, 2011 கழக ஆட்சி இருந்தபோது, கலைஞர்கள் தலைமையில் இருந்த ஆட்சியிலிருந்து எடுத்துட்டு தொடர்ச்சியா 2016, 2021 அந்த ஆட்சி முடிகிற போது, எடப்பாடி அவர்கள் தலைமையிலான அந்த ஆட்சி முடிகிற போது, ஆக 2006 இருந்து 2021 ஆரம்பம் வரை இருந்த அந்த காலகட்டத்தை ஏறத்தாழ 15 வருஷத்துக்கு எடுத்துட்டு அவங்க நம்மளுடைய ஆட்சியில் அதை கொடுத்தோம். ஆனால் இப்போது 2026 தாவேக பொறுப்புக்கு வந்த உடனே இவங்க எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் வெறும் கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியை மாத்திரம்தான் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? திமுக ஆட்சியை மட்டும் எடுத்துக்கொண்டு சொல்ல வேண்டியதற்கான காரணம் என்ன? இதற்கு முன்பாக இருந்த ஆட்சிகளை குறித்து, அந்த முன்பாக இருந்த ஆட்சியை குறித்து மறைப்பதற்கான காரணம் என்ன? அந்த ஆட்சியில் இருந்த நிதி விவகாரங்களை குறித்து சொல்வதற்கு என்ன தயக்கம்? ஒருவேளை யாரை காப்பாற்றுவதற்காக இந்த வெள்ளை அறிக்கையில் அந்த ஆட்சிகளில் அந்த காலகட்டங்களை எடுத்துக்கொள்ளவில்லை என்ற கேள்வி வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.